சோசியல் மீடியாவை திறந்தாலே எல்லா பக்கமும் லீவேத்தன் சொல்லிட்டு இந்த ஒரு மான்சை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே உலகத்துல லீவேத்தன் இருக்கா, அது அசைஞ்சா உலகமே அழிஞ்சிடுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல லீவேத்தன் பத்தி பேசுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. லீவேத்தன் மிகப்பெரிய அசுரன் அரக்கன் அப்படின்னும், இது அழிவின் ஆரம்பம், கடலின் மிகப்பெரிய சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மான்சர் பத்தி மெடிவல் பீரியட்ல கிறிஸ்டியன் பைபிள்ல ஐசியா 27ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நரகத்தின் 7 இளவரசர்கள்ல ஒண்ணுதான் லீவேத்தன் சொல்லியிருக்காங்க. இதோட வேலையே கடவுளையும் கடவுள் படைச்ச உயிர்களையும் பயப்படுத்தி கொல்றதான்னு சொல்லி இருக்கு. கடலுக்கு அடியில் இருக்க இந்த மான்சர் வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் பத்தியும் அன்புருவனா இருக்க அனிமல்ஸ் ஆர் மான்சரை பத்தியும் படிக்கிறவங்க பேர் தான் கிரிப்டோசூவாலஜிஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மான்சர் உண்மையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னும், ஹிஸ்டரியில ரெக்கார்ட்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மான்சர் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரூவ் பண்ற மாதிரி இன் சர்ச் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் சர்வைவர் அப்படிங்கிற புக்ல டாக்டர் கார்ல் சூக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு மான்சர் உண்மையாவே கடலை ஆட்சி செய்த ஒரு கொடூரமான மான்சரா வாழ்ந்திருக்கலாம்னு எழுதியிருக்காரு. இதுல வியர்டான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த டீமன் உமனை செடியூஸ் பண்ணி அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சத்தியமா தெரியலங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இது. ஏன்னா லீவேத்தன் கும்பராசின்னு சொல்றாங்க ஆஸ்ட்ராலஜிஸ்ட். இந்த லீவேத்தன் நெருப்பை பிரீத் பண்ணுமா, அது மட்டும் இல்லாம அது தண்ணியில தீப்பிழம்ப வீசுறப்போ நீராவி ஃபார்ம் ஆகுமா. அதே சமயத்துல இது யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பலம் கொண்டதாகவும், லேசா அசைஞ்சாலே சுனாமியே வந்துடும் அப்படின்னும், அதே மாதிரி போற போட் எல்லாமே இதுக்கு ஒரு பேப்பர் கப் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த லீவேத்தன் எங்க இருக்குன்னா சவுத் ஜார்ஜியா அண்ட் சவுத் சாண்ட்விச் ஐலாண்ட்ல இருக்காமா. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதோட தலை இப்ப நகர ஸ்டார்ட் ஆயிருக்காமா. சோனார் எக்யூப்மெண்ட்ல காட்டுற ரிசல்ட் ரொம்பவுமே கன்ஃபியூசிங்கா இருக்காமா. ஆனா இதெல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி சயின்டிபிக் கிளாரிபிகேஷன் யாருமே தரல. இவ்வளவு வருஷமா பூமியில இருக்கு, இப்ப ரீசெண்டா இதை பத்தி ரொம்ப பேசுறாங்கன்னா, இப்ப ரீசெண்டா அந்த டூம் ஃபிஷ் பத்தி, ஆங்கிலர் ஃபிஷ் பத்தி, கேரளால கரை ஒதுங்கின மீன்கள் பத்தி, மெரினால இருக்க ஆமைகள் பத்தி நிறைய ட்ரெண்டிங்ல போறதால இது லீவேத்தன் வேலையா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சோசியல் மீடியால கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவ்வளவு வருஷமா தூங்கிட்டு இருக்க லீவேத்தன் 2025 இல்ல 2026ல எழுந்து உலகத்தையே அழிக்க போகுதுன்னு காட்ஜில்லா கிங்காங் ரேஞ்சுக்கு ஒரு கதையை கிளப்பியிருக்காங்க. யாருக்கு தெரியும், ஹாலிவுட்ல இதை பத்தி ஒரு படம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க. சோ இதுவும் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தானே தவிர இது உண்மையா உயிரோட இருக்குன்னு ஒரு ப்ரூஃபும் இந்த உலகத்துல இல்லைங்க. சோ உலகம் அழியறதுக்கு 1000 காரணம் இருக்கு, லீவேத்தனாலதாங்கிற காரணம் உண்மையே இல்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லீவேத்தன் இருக்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்ல. ஒருவேளை உண்மையாவே இருந்துச்சுன்னா அது எப்ப எழுந்து வரணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அதை கட்டுப்படுத்துற சக்தி உங்ககிட்ட கிடைச்சுன்னா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, லீவேத்தனை நம்புற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.